பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்னை மரியின் அன்பு மகனாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பவளம் சமூக ஊடக நேயர் யாவருக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் லைன்ஸ்டோன் பங்கிலிருந்து புனித சகாய மாதா ஆலய பங்கிலிருந்து அன்பின் இயேசு நற்செய்தி ஜபக்குழுவின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நாம் அனைவரும் இணைந்து நாம் ஆவியான பாடலை பாடி ஆண்டவர் ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தாப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுப்பீராக, உடைய வார்த்தையை அனுப்புவீராக. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதாக. இயேசு சுவாமி நீர் பேசும். இந்த நிகழ்ச்சியை காண்கின்ற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மகிமைக்கு செலுத்துகிறோம். என்னையும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். உடைய ஆணி வாய்ந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பள்ளியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பள்ளியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பள்ளியாய் தந்தே பரிசுத்தமானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பள்ளியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்துவிடும் உருமாற்றும் என்னை, உடைத்துவிடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பள்ளியாய் தந்தேன்
பரிசுத்தமானவரே. மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறினது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடத்தில் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்தது போலவே நீங்கள் செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடத்தில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளியில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என்று அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணூலில் உலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்க வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிற எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை பகுதியிலே நம்மோடு கூட பேசுகிறார். தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார்கள். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவார். ஆண்டவருக்கு முன்னதாக யாக்கோபு பக்தன் சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையிலே, ஆண்டவருக்கு முன்னதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். பேதுரு விதமாய் சொல்கிறார், ஆண்டவருக்கு முன்னதாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, எளியவனை புழுதியிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி வைக்கிறவர் அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உயர்ந்த அதிகாரிகளோடும் அமரப்பணிகிற ஆண்டவர் என்று நம்முடைய பரிசுத்த விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்குள்ளாய் தாழ்மை இருக்கிறதா? நமக்குள்ளாய் இந்த தவ காலத்தில் நம்மை பரிசோதித்து பார்ப்போம், நம்மையே சோதித்து பார்ப்போம். நமக்குள்ளாய் எப்படி இருக்கிறது? எல்லா இடத்திலும் நம்மை வரவேற்க வேண்டும், எல்லா இடத்திலும் நான் பெரியவனாக இருக்க வேண்டும், எல்லா காரியங்களிலும் நான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மை எப்படி கொடுக்கிறார் என்று பாருங்கள். சீசர்களின் பாதங்களை அவர் கழுவினார். ராபோ ஜனத்தில் அன்று 12 சீசர்களின் பாதங்களை கழுவி தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். பாருங்கள், உலகத்தை உண்டாக்கின உலகத்தின் இரட்சகர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த பூமியிலே தன்னையே அர்ப்பணித்து இரத்தம் சிந்தும்படியாய், தன் ஜீவனையே, தன் உயிரையே கொடுக்கும்படியாய் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்பராய் இரட்சகராய் நமக்கு வந்தவர் தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே தான் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். கிறிஸ்தவன் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலேயாவது நம்மை பரிசோதித்து பார்த்து நமக்குள்ளாய் தாழ்மை இருக்கிறதா? நமக்குள்ளாய் அகம்பாவதும் இல்லாதபடி தாழ்மையோடு இருக்கிறவனுக்கு வேதம் சொல்கிறது, இரக்கம் பாராட்டுகிறாரா, கிருபை கொடுக்கிறாரா. அழகாய் பரிசுத்த விவிலியம் நமக்கு போதிக்கிறது அன்னை மரியாளை குறித்து. அன்னை மரியாளிடத்தில் தேவதூதனாகிய வானதூதனாகிய கபிரியேல் தூதன் வந்து ஆண்டவருடைய மங்கள வார்த்தையை சொல்லும்படியாய் வந்தபோது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவா, உன்னதத்தின் பலன் உன்னை மூடும், அப்பொழுது உன்னிடத்தில் குமாரன் மகன் பிறப்பான் என்று சொன்னபோது அன்னை மரியாள் என்ன சொன்னார்கள்? இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காகட்டும். வாலிப பெண் அவர்கள் சொல்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள்.
ஆகவே தான் அவர்களை உலகம் முழுவதும் எலிசபெத் அம்மா அன்னை மரியாதை பார்த்தவன சொன்னாங்க, இதோ ஆண்டவருடைய தாய், ஆண்டவர் தன்னை தாழ்த்தினவர்கள், எல்லா பேருடைய ஆளும், எல்லா ஜனங்களும் பேருடைய ஆள் என்று வாழ்த்துமே. எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். எனக்கு அருமையானது. தாழ்மைக்கு ஆண்டவருக்கு முன்னதாக நான் எப்படி இருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால் சிலர் அநியாயத்துக்கு தாழ்த்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆலயத்துக்கு வரும்போது அப்படி கரங்களை எடுத்து அப்படி உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. தேவாலயத்தில் பார்க்கும்பொழுது, நற்செய்தி கூட்டத்தில் பார்க்கும்பொழுது, அவர்களை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? பரலோகத்தில் இறங்கி வந்த ஒரு ஏஞ்சலை போல் இருப்பார்கள். வீட்டில் எப்படி இருக்கும்? வீட்டில் எப்படி இருக்கிறோம்? இதே ஏஞ்சலாக இருக்கமா இல்லை வேறு ஸ்டைலில் இருக்கமா? உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். நம்முடைய மறை மாவட்டத்தின் தியான இல்லத்திலே 3 நாட்கள் தொடர்ந்து நடந்த அந்த கூட்டத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்கள். தன் கணவரை பார்த்து சொல்வார்கள், கணவரே, அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன், மத்தியானம் வேலையில் அப்பா இருக்கிறாங்க, அப்பா லைனில் நிற்கல, நான் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன்னு கொடுத்தாங்க. சில நாட்களில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தம்பி வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஜோம் பண்ணுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க தம்பின்னு ஒரு சில காரியங்களை சொல்லி சொன்னார்கள். நான் ஒரு நாள் அந்த பாதைக்கு வந்தபோது ஆவியானவனுக்கு கொஞ்சம் உந்துதல் கொடுத்தபடினாலே அவர்கள் பக்கமாக அவர்கள் இல்லத்திற்கு கடந்து போனேன். வீடு திறந்திருந்தது. பெல் அடித்த ஒருத்தர் வரல. அங்கே நடந்து கொடுக்குறது பெரிய கலவரம். அந்த ஐயா அங்கேருந்து கையை காட்டினார், தம்பி உள்ளே வாங்க. ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கிறான்னா ஏஞ்சலை போல் இருக்கிறா. மற்ற நேரத்தில் எப்படி இருக்கா பாருங்கள் தம்பி, பாருங்கம்மா. ஐயா, அம்மா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயை, தகப்பன, பிரியமான தம்பி தங்கையே, ஆண்டவருக்கு முன்னதாக நீ தாழ்மை எடுப்போம்னு சொன்னார். ஆவியானவர் எனக்குள்ளாய் வரும்பொழுது எனக்குள்ளாய் தாழ்மை வரும். அந்த தாழ்மை வரும்பொழுது மற்றவன் பரிகாசிக்கும் பண்ணும்போது நாம் அதை பணிந்து அதை ஏற்றுக்கொள்வோம். அவன் கண்களுக்கு மத்தியிலே நம்மை ஒரு நாள் பிரகாசிக்க வைப்பார். தாழ்மையோடு பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள முடிச்சலாம். ஆண்டவராய் இயேசு தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் கொண்டு சிலுவைக்கு தன்னை அர்ப்பணித்து சிலுவையிலே உயர்த்தினார். நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உயரணும் கேட்க வேண்டாம். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே அவர் பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். உயர்த்துவார் அடங்கி இருக்கும் பொழுது. தாவீது தன் சொந்த சகோதரன் மறக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவுடனே மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டார். அப்பா, நான் அபிஷேகம், சாமுவேல் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணிட்டார், ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி அவர் தலை நிமிர்ந்து நிற்கவில்லை. அவர் தலை குனிந்து தன்னுடைய பணியை செய்ய கடந்து போய்விட்டார். ஒரு நாள் வந்தது, தேசமே கூடி நிற்கிறது. அங்கே இந்த தாவீது உயர்த்தப்படுகிறார். கொடிய கோலியாத்தை குட்டி தாவீது எதிர்கொண்டு வந்து அவனை அழித்தார். அது இவன் பலத்தினால் அல்ல, இவனுக்குள்ள இந்த தாழ்மை என்னும் கிருபை, அந்த அபிஷேகம் என்பதை, அந்த அபிஷேகமானது அவனை முறிய பண்ணினது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இரக்கத்தினாள் மணிமுடியாய் சுட்டுவா. ஆண்டவர் கிருபையினால் நம்மை மூடிக்கொள்வா. அன்னை மரியாளை போல நம்மிடத்தில் அன்னை மரியாளின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நம்மிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? கேட்டு பாருங்கள். தாழ்மை இந்த தவ காலத்தில் ஆண்டவரே தாழ்மை தாங்க. நாங்கள் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு தாழ்மையை கிருபையாக தாங்க ஆண்டவரேன். கேளுங்கள், வேதம் சொல்கிறது, கேளுங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கேட்பவனுக்கு அப்படியே கொடுக்குற ஆண்டவர் இந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். எதிலும் நான் முன்னணே என்று இல்லாதபடி ஆண்டவருக்கு முன்னதாக தாழ்மைப்படுங்கள். அவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினவர், யோசேப்பை உயர்த்தினவர், தானியேலை உயர்த்தினவர், எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தினவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பா. நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற இடங்களில், பங்குல, நீங்கள் இருக்கிற திருச்சபையிலே உங்களை ஆண்டவர் உயர்த்துவா. அவருக்கு முன்னதாய் தாழ்மைப்பட்டு நில்லுங்கள். நிச்சயமாக முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆம், தாழ்மைப்பட்டு ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பரலோக ராஜாவுக்கு முன்னதாக நான் ஒன்று இல்லை. இந்த பதவி நீர் கொடுத்தது, இந்த பணம் நீர் கொடுத்தது, இந்த குடும்பம் நீர் கொடுத்தது, இந்த மனைவி பிள்ளைகள் நீர் கொடுத்தது, எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. உமக்கு முன்பதாய் நான் நிற்கிறேன் என்று சொல்லும்போது நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லும்படியாய் அருள்நாதர் இயேசு
உங்களை உயர்த்துவார். உங்கள் சிரசை உயர்த்துவார், உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்கள் கரங்களை உயர்த்துவார், உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார், கையில் பிரகாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பார். இந்த தவக்காலத்திலேயாவது நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக என்ன தாழ்மையோடு இருக்கிறேனப்பா, தகப்பனே அது கிருபையாக எனக்கு தாரும், என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, ஜெபிக்கும் பொழுதாக ஒப்பு கொடுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்து உங்கள் சந்ததிக்குள்ளாய் கடந்து வரும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். நீங்கள் செய்கிற அந்த தாழ்மையான அந்த காரியங்களை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள், உங்கள் குடும்பங்கள் பார்க்கும். நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களை உதாசனப்படுத்துகிறார்களோ, உங்கள் மனுஷன் கூட மதிக்கலையோ, கவலைப்படாதீர்கள். தாழ்மையாக தாழ்ந்து போங்கள். உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தவர் உங்களை உயர்த்துவார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து இந்த தவக்காலத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அற்புதத்தினால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் ஒப்புக்கொடுங்கள். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, தாழ்மை என்னும் கிருபை வருவதாக. இயேசு சுவாமி, நான் படிப்பில் பெரியவன், பணத்தில் பெரியவன், பதவியில் பெரியவன், குடும்பத்தில் பெரியவன், நான் இன்ன குடும்பத்தின்காரன், இன்ன ஊர்க்காரன் என்று சொல்லி சுயம் வெளிப்படாதபடி ஆண்டவரே அவர்களுக்குள்ளாய் நீ சிலுவையில் சம்பாதித்த அந்த இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தாழ்மை என்னும் ஒரு கிருபையை கொடுப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய் தாழ்மையை கொடுப்பீராக. தாழ்மையை கொடுத்து அவளை உயர்த்துவீராக. தகப்பனை அவள் தலை குனிந்த இடத்திலெல்லாம் அவள் சிரசு உயர்த்தப்படுவதாக. அவர்கள் தகப்பனை உயர்ந்திருப்பார்களாக. தகப்பனே, இந்த வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, தாழ்மையுள்ளவன் உயர்த்தப்படுவார் என்று சொன்னீரே அப்பா. தாழ்மையுள்ளவனுக்கு தாழ்த்துகிறவன் எவர் உயர்த்தப்படுகிறான்னு சொன்னீரே. கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த கிருபைகளை கொடுத்து உயர்த்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனை விசேஷித்த விதமாய் தகப்பனை பணி செய்கிற இடங்களிலே தனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரவில்லை அப்பா, நான் கண்ணீர் வடித்து நிற்கிறேன் என்று சொல்லி கதறுகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவள் கையின் பியாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா இதுவரை வராதும் இருந்த அந்த ப்ரமோஷன் ஆர்டர்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. அற்புதங்களை காணட்டும் தகப்பனே. 10th +1 +2 படிக்கின்ற தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலும் உடைய கிருபைகளை வைப்பீராக. அவர்கள் நினைத்தபடியே அவர்கள் மதிப்பெண் எடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அது மாத்திரமல்ல, அவள் விரும்பின குரூப்புகள் கிடைக்க, விரும்பின கல்லூரிகள் கிடைக்க தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி தகப்பனே. தாழ்மையை அவர்கள் அப்பா உள்ளே ரட்சிப்பின் அனுபவத்தினால் அதை பெற்றுக்கொள்வார்களாக. தகப்பனே, நீ இன்றைக்கு அர்ப்பணித்த ஒவ்வொரு ஜனத்தையும் நீ உயர்த்தி ஆசீர்வதியும். பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தூத்துக்குடி மறைமாவட்டம் லைன்ஸ்டோன் பகுதியிலே அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை குணமளிக்கும் உபவாச ஜெபம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வாருங்கள், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கவும் அற்புதங்களை காணவும் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். உங்கள் விண்ணப்பங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க காத்திருக்கிறோம். உங்கள் குடும்பத்திற்காய் உங்கள் கண்ணீரோடு உங்கள் வாழ்க்கையிலே ஜெபிக்கும்படியாய் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தாருங்கள். நாங்களும் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அருள்நாதர் இயேசு உயிரோடு இருக்கிறதை அற்புதத்தின் மூலமாய் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். வாருங்கள் எனக்கு அருமையானது. கட்டுகளோடு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனத்தோடு அப்படி இருப்பீர்கள் சொன்னால் வாருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் அருள்நாதர் இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென்.